வெல்கம் டு அவர் சேனல் குமார் டெக் தமிழன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு பில்ட் சர்க்கியூட் ஃப்ரம் பிகினர் டு எக்ஸ்பர்ட் எல்லாமே பார்த்துடலாம். நம்ம எவ்வளோ பெரிய பிகினர் ஒன்றுமே தெரியலனா கூட இந்த வீடியோ பார்த்து எக்ஸ்பர்ட் ஆகும். அதாவது நம்ம இதை சீரீஸாக தான் போடுறோம். சீரீஸில் இது பார்ட் ஒன்னில் நம்ம லெவல் பிரித்து வச்சுருக்கோம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்ட் 2 வீடியோவும் போடுவோம். இப்போ லெவல் 1ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிசிட்டினா உங்களுக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு ரன் ஆகுது அப்படின்னு தான் தெரியும் உங்களுக்கு. எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரான் ஒயருக்குள்ளே ரன் ஆகி அது ஒரு அப்ளையன்ஸை ரன் பண்ணுது. அது ஒரு ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். அதாவது இப்போ ஒரு ஒயருக்குள்ளே ஒரு எலக்ட்ரான் 1 மணி நேரத்துக்கு 1 மீட்டர் தான் நகரும். இதுதான் ஃபேக்ட். அடுத்து எப்படி சுவிட்சை போட்டோன்னே மின்னழுத்தத்தில் நம்மளுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது? ஏன்னா ஏற்கனவே அந்த ஒயர் ஃபுல்லாக எலக்ட்ரான் ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கும். அதனால இப்போ எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக ஆகணும்னா கம்ப்ளீட் சர்க்கியூட்டாக இருக்கணும். அதாவது இப்போ எல்இடி, பேட்ரி இது ரெண்டுமே ஒயர்னால கனெக்ட் ஆகிருக்கணும். இதில் இங்கே பாசிட்டிவ் லைனில் கட் ஆயிருந்துச்சுன்னா லைட் எரியாது, இல்லை நெகட்டிவ் லைனில் கட் ஆயிருந்துச்சுனாலும் லைட் எரியாது. ஓகே, இதில் 3 முக்கியமான விஷயம். க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும். க்ளோஸ்டு சர்க்கியூட்னா இப்போ சொன்னதில்ல, அந்த கான்செப்ட். வோல்டேஜ், அடுத்து ஒயர் பாத். நெக்ஸ்ட் வீடியோவில் கரண்ட்னா என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.